ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் தங்கலான் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்க போகிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் பல பேர் சீஃப் கெஸ்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தங்கலான் இந்த திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் பல பிரச்சனைகள் இயக்குனருக்கும் அதுக்கப்புறமா ப்ரொடியூசருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளால் இந்த திரைப்படம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. 2 டைம் இந்த திரைப்படம் தள்ளி போச்சு. மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மே மாதமும் இந்த திரைப்படம் தள்ளி போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்க போகிறது. ஸோ இசை வெளியீட்டு விழா நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் விக்ரம் அவர்களோட திரைப்பயணத்தில் எவ்வளவோ இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு. அதில் ரொம்ப பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழானா ஐ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த இசை வெளியீட்டு விழாவில் பெரும் ஜாம்பவான்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஐ திரைப்படத்துக்கு அப்புறமா தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா தான் ரொம்ப பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடைசியாக ஐ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா தான் ஜெயா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவும் ஒரு சேட்டிலைட் டெலிவிஷன் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் நாம் எதிர்பார்க்காத நபர்கள் எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டாக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா தங்கலான் திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, தமிழக மக்களுக்கும் பெருமை சேர்க்கும் திரைப்படமாக உருவாகி கொண்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. ஸோ நாம் எதிர்பார்க்காத செலிபிரிட்டிஸ் யாருன்னா 2 செலிபிரிட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று கார்த்திக் அவர்கள், இன்னொன்று சூர்யா அவர்கள். 2 பேருமே இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜென்ரலாகவே தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்விடேஷனை தமிழ் சினிமாவில் இருக்க முக்காவாசி நடிகர்களுக்கு அனுப்பப்பட்டது. அதில் சூர்யா, கார்த்திக், விஷால், அதுக்கப்புறமா ஆர்யா, அதுக்கப்புறமா விஜய், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லி பல நடிகர்களுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இதில் சூர்யா அவர்களும் கார்த்தி அவர்களும் நான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. சூர்யா அவர்கள் ஏன் சம்மந்தமே இல்லாமல் தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு சூர்யா அவர்கள் வந்தால் அது தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடையாது. ஸோ இது கங்குவா திரைப்படத்துக்கும் இன்டைரக்டான ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக கங்குவா திரைப்படத்தை பற்றியும் தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் சூர்யா அவர்கள் பேச வாய்ப்புகள் இருக்குது. அதைத் தொடர்ந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு விக்ரம் அவர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்காக தான் சூர்யா அவர்கள் நான் வரேன் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ சூர்யா அவர்கள் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பதால் இந்த ஒரு விஷயம் நடக்குமா, இல்லை சொன்ன வார்த்தை காப்பாற்றுவாரா மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற இசை வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்க போகிறது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் லைவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியம் தங்கலானே தங்கலானேன்னு ஒரு சாங் இருக்கும். இந்த சாங் நேற்று தான் ரிலீஸ் ஆனது. இந்த சாங் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ இந்த சாங் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ட்ரைலரை பார்த்தா ட்ரைலர் கடைசியில் இந்த ஒரு சாங் தங்கலானேன்னு வரும். ஸோ அந்த ஒரு சாங் லைவான பர்ஃபார்மன்ஸாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட மொத்தம் 4லிருந்து 5 சாங் இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 5 சாங் ரிலீஸ் பண்ணாமல் வெறும் 4 சாங் மட்டும்தான் ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ் பண்ணப்பட போகிறதாம். படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ட்ராக்காக தங்கலான் திரைப்படத்தோட இன்னொரு பாடல் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நடக்க போகிறது. ஸோ அடுத்த வாரம் சண்டே தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நாளைக்கு பிரம்மாண்டமாக நடக்க போகிற இசை வெளியீட்டு விழாவில் நம்ம ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறமா விக்ரம், சூர்யா, கார்த்திக் இந்த மாதிரி ஒரு 4 ஜாம்பவான்களை ஒரே ஸ்டேஜில் பார்க்க போகிறோம், ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா சூர்யா அவர்கள் வேற ஒரு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வராங்க என்பதில் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் நாளைக்கு நடக்க போகிற அந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, தங்கலானோட சாங்ஸை கேட்க வெயிட் பண்ணுறீங்க, முக்கியமாக சூர்யா அவர்களோட ஸ்பீச்சை கேட்க வெயிட் பண்ணுறீங்க, விக்ரம் அவர்களோட ஸ்பீச்சை கேட்க வெயிட் பண்ணுறீங்க, ஏதாவது கங்குவா திரைப்படத்துலேருந்து சின்னதாக அப்டேட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக சூர்யா ரசிகர்கள் பல பேருக்கு இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் தங்கலான் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் பல பேர் சீஃப் கெஸ்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தங்கலான் இந்த திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் பல பிரச்சனைகள் இயக்குனருக்கும் அதுக்கப்புறமா ப்ரொடியூசருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளால் இந்த திரைப்படம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. 2 டைம் இந்த திரைப்படம் தள்ளி போச்சு. மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மே மாதமும் இந்த திரைப்படம் தள்ளி போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்க போகிறது. ஸோ இசை வெளியீட்டு விழா நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் விக்ரம் அவர்களோட திரைப்பயணத்தில் எவ்வளவோ இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு. அதில் ரொம்ப பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழானா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த இசை வெளியீட்டு விழாவில் பெரும் ஜாம்பவான்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ திரைப்படத்துக்கு அப்புறமா தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா தான் ரொம்ப பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடைசியாக திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா தான் ஜெயா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவும் ஒரு சேட்டிலைட் டெலிவிஷன் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் நாம் எதிர்பார்க்காத நபர்கள் எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டாக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா தங்கலான் திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, தமிழக மக்களுக்கும் பெருமை சேர்க்கும் திரைப்படமாக உருவாகி கொண்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. ஸோ நாம் எதிர்பார்க்காத செலிபிரிட்டிஸ் யாருன்னா 2 செலிபிரிட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று கார்த்திக் அவர்கள், இன்னொன்று சூர்யா அவர்கள். 2 பேருமே இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜென்ரலாகவே தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்விடேஷனை தமிழ் சினிமாவில் இருக்க முக்காவாசி நடிகர்களுக்கு அனுப்பப்பட்டது. அதில் சூர்யா, கார்த்திக், விஷால், அதுக்கப்புறமா ஆர்யா, அதுக்கப்புறமா விஜய், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லி பல நடிகர்களுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இதில் சூர்யா அவர்களும் கார்த்தி அவர்களும் நான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. சூர்யா அவர்கள் ஏன் சம்மந்தமே இல்லாமல் தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு சூர்யா அவர்கள் வந்தால் அது தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடையாது. ஸோ இது கங்குவா திரைப்படத்துக்கும் இன்டைரக்டான ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக கங்குவா திரைப்படத்தை பற்றியும் தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் சூர்யா அவர்கள் பேச வாய்ப்புகள் இருக்குது. அதைத் தொடர்ந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு விக்ரம் அவர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக தான் சூர்யா அவர்கள் நான் வரேன் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ சூர்யா அவர்கள் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பதால் இந்த ஒரு விஷயம் நடக்குமா, இல்லை சொன்ன வார்த்தை காப்பாற்றுவாரா மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற இசை வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்க போகிறது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் லைவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியம் தங்கலானே தங்கலானேன்னு ஒரு சாங் இருக்கும். இந்த சாங் நேற்று தான் ரிலீஸ் ஆனது. இந்த சாங் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ இந்த சாங் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ட்ரைலரை பார்த்தா ட்ரைலர் கடைசியில் இந்த ஒரு சாங் தங்கலானேன்னு வரும். ஸோ அந்த ஒரு சாங் லைவான பர்ஃபார்மன்ஸாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட மொத்தம் 4லிருந்து 5 சாங் இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 5 சாங் ரிலீஸ் பண்ணாமல் வெறும் 4 சாங் மட்டும்தான் ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ் பண்ணப்பட போகிறதாம். படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ட்ராக்காக தங்கலான் திரைப்படத்தோட இன்னொரு பாடல் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நடக்க போகிறது. ஸோ அடுத்த வாரம் சண்டே தங்கலான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நாளைக்கு பிரம்மாண்டமாக நடக்க போகிற இசை வெளியீட்டு விழாவில் நம்ம ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறமா விக்ரம், சூர்யா, கார்த்திக் இந்த மாதிரி ஒரு 4 ஜாம்பவான்களை ஒரே ஸ்டேஜில் பார்க்க போகிறோம், ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா சூர்யா அவர்கள் வேற ஒரு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வராங்க என்பதில் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் நாளைக்கு நடக்க போகிற அந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை
சினிமாவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, தங்கலானோட சாங்ஸை கேட்க வெயிட் பண்ணுறீங்க, முக்கியமாக சூர்யா அவர்களோட ஸ்பீச்சை கேட்க வெயிட் பண்ணுறீங்க, விக்ரம் அவர்களோட ஸ்பீச்சை கேட்க வெயிட் பண்ணுறீங்க, ஏதாவது கங்குவா திரைப்படத்துலேருந்து சின்னதாக அப்டேட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எனக்கு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக வந்து சூர்யா ரசிகர்கள் பல பேருக்கு வந்து இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம